சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி விடுதலையாக்கும் தெரியுமா? யூ ஷால் என்ஜாய் த டிவைன் ரெஸ்ட். இன்றைய அவருடைய அனந்த ஞானம் 31, இளைப்பாறும் இருதயம் 2. ரைட்? மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். என்ன சொன்னார்? ஃபாலோ மீ, ஐ வில் கிவ் unto you ரெஸ்ட். என்னை பின்பற்றி வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். எங்கே இளைப்பாறுதல்? உங்களுடைய இருதயத்தில் ஒரு ரெஸ்ட். அது என்ன ரெஸ்ட்டு? காட் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட். ஏற்கனவே ஒரு ரெஸ்ட்டை நம்ம தியானித்திருக்கிறோம். இளைப்பாறும் இருதயம் 1 என்கிற சத்தியத்தை கேளுங்கள். இன்றைக்கு இளைப்பாறும் இருதயம் 2. சில வசனங்கள் இன்று உங்களுக்கு மாம்சமாக மாறப்போகிறது. அப்பொழுது உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகி விசுவாசத்தில் பெருகி இருதயத்தில் இளைப்பாறுவீர்கள். ரைட்? அந்த வசனம் ஒன்றை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்களை பற்றி சொன்ன ஒரு வசனத்தை அங்கே லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறேன். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பவுல் சொல்லவில்லை, வேற யாரும் சொல்லலை. ஜீசஸ் himself has told, nothing can hurt you. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? எல்லா சவால்களையும் மிதித்து எழும்புவதற்கு உங்களுக்கு தேவையான சகல ஆற்றலையும் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு என்ன தலைப்பு? இளைப்பாறும் இருதயம் 2. யாருக்கு இளைப்பாறுதல் இருதயத்தில் உண்டாகும் என்றால், இயேசு கிறிஸ்து தனக்கு சொன்ன வார்த்தைகளை எனக்கு என்று எடுத்துக்கொள்ளுகிறவர்கள். என்னுடைய நாலேஜ் படி பாருங்கள், கிட்டத்தட்ட நான் 35 ஆண்டு கால விசுவாசியாக இருக்கிறேன். என்னுடைய நாலேஜ் படி இயேசு கிறிஸ்து தங்களுக்கு சொன்ன அவருடைய வார்த்தையை தனக்குத்தான் என்று எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் மேபி லெஸ் தென் 1%. திரும்ப சொல்லட்டுமா? ஒரு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்க. நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்கிறார். எத்தனை பேர் காதில் விழுந்தது? நாட் ஈவன் 1%. ஆஃப்டர் 2 million, just 2 had known the truth. தேவனுடைய வார்த்தையை தனக்கென்று எடுத்துக்கொண்டவர்கள் 20 லட்சம் இஸ்ரவேலர்களிலே 2 பேர் தான். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, எப்பா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை அநேகர் அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள். உங்கள் பிரச்சனைகளை யார் தான் தீர்க்க வேண்டும்? நீ தான் தீர்க்கணும். அதுக்கு தான் உனக்கு இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. வனாந்தரத்தில் அங்கே பிரச்சனை, அவனுக்கு வெளிச்சம் வேணும். இருட்டு வந்தால் தோல்வி வந்து விடலாம். அவனே அவன் பிரச்சனையை தீர்த்து கொண்டான். எங்க பழைய ஏற்பாட்டிலங்க சூரியனே நில்லு, சந்திரனே நில்லு. என்ன செஞ்சாங்க? இருளை வெளிச்சமாக்கி கொண்டார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய இருளையும் வெளிச்சமாக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதுக்கு தானே இந்த அதிகாரம் கொடுக்கிறாரு. அதற்கு தானே இந்த அத்தாரிட்டியையும் பவரையும் கொடுக்கிறார். எவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு. எப்போ உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையையும் மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துட்டேன்னு சொல்லுகிறாரு. இன்றைய மதம் அதை குறித்து அறியவில்லை, அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். இன்னைக்கு அநேக ஊழியர்கள், போதர்களுடைய பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலைங்க. இன்னும் சிலர் அடிக்ஷனில் இருக்கிறாங்க. ஏன்?
இந்த வசனத்தை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள், இந்த வேதத்தை மறந்து விட்டார்கள். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையினால நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேங்கிறாரு. அங்கே ஊழியருக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தையை நம்புறதில்ல, தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சி நீங்கள் மனம் திரும்புங்க. சப்பையாக வாழாதீங்க, தோல்வியோடு வாழாதீர்கள். காலேப் யோசுவாவோடு எழும்புங்கள், தாவீதோடு எழும்புங்கள், யோனத்தானோடு எழும்புங்கள், தெபொராளோடு எழும்புங்கள், எஸ்தரோடு எழும்புங்கள், பவுலோடு எழும்புங்கள். எழும்புங்கள் என்றால் என்ன பொருள்? தேவன் தந்திருக்கிற அதிகாரத்தை கையில் எடுங்கங்க. ரைட்? எப்படி கையில் எடுக்கிறது? இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி நீங்கள் நம்பினால் போதுமே. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். இன்னும் என்ன சொன்னார்? வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் சபையில் என்னதான் செய்கிறாங்க? 1% பாஸ்டர்மார் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறார்களே தவிர எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரும் இந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. எந்த மேட்டரை? மரித்தோரே எழுப்புங்கள். அவர்களுக்கும் அந்த வார்த்தைக்கு சம்மந்தமே இல்லை. எப்படிங்க நீங்கள் இளைப்பாற முடியும்? பாருங்க, தேவன் சொல்லுகிறார், எப்பா எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு உனக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துட்டேன் என்று சொல்லுகிறாரு. அப்போ நீங்கள் இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் எடுத்து பயன்படுத்தவில்லை என்றால் எப்படி நீங்கள் இளைப்பாறுவீர்கள்? அதான் என்னுடைய கேள்வி. சிலர் பேசுகிற சத்தம் என் காதில் கேட்கு. என்ன கேட்கு தெரியுமா? ஐயா, உங்கள் பிரசங்கத்தை கேட்டால் நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் படுற பாடு உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க. நீங்கள் என்ன பாடுபடுறீங்க? நாய்படாத பாடுபடுறீங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேய்படாத பாடுபட்டாங்கங்க. அடுத்த நிமிஷம் தூக்கி எதுக்குள்ளே போட போகிறாங்க? 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள்ளே போட போகிறாங்க. கூலாக இருக்கிறாங்க, இருதயத்தில் இளைப்பாறுதலை என்ஜாய் பண்ணுறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல ஆபத்தில் இருந்தீங்கன்னா இப்பொழுதே என்னை கூப்பிடுங்க. 9444241111 என்னை கூப்பிடுங்க. பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், எங்களை அடுத்த நிமிஷமே தூக்கி தூக்கு தண்டனையில் போட போகிறாங்க. அப்படி யாரும் டேஞ்சரில் இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, போக்சோ சட்டத்தில் யாருமே வெளியே வர முடியாதுங்க. என்னை அழைச்சிட்டு போகிறாங்க, உள்ள அழுதுகிட்டே இருக்கிறாரு. என்னுடைய இருதயம் எப்பொழுது இளைப்பாறுகிறது? ஏன் இளைப்பாறுகிறது? தேவன் என்னை பற்றி சொன்ன எல்லாவற்றையும் எனக்கு என்று என்னுடைய இருதயம் ஏற்றுக்கொண்டதுனால அது இளைப்பாறுகிறது. இளைப்பாறுகிற இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அந்த பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிரதர் அழாதீருங்க, 7 நாட்களிலே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் என்று சொன்னேன். என் இருதயத்தில் எப்பொழுதும் ரெஸ்ட்டு. ஏன் ரெஸ்ட்டு? இந்த வசனம் எனக்குன்னு எடுத்துக்கொண்டேன். உலகத்தில் உள்ள அத்தனை சர்ப்பங்களையும் அத்தனை தேள்களையும் மிதிக்கவும் பிசாசுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னாரே, நன்றி இயேசுவே என்று அந்த அதிகாரத்தை எடுத்துட்டேன். வியாதி இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை, வேற என்னது இல்லை, வியாகுலம் இல்லை, குழப்பம் இல்லை, பயம் இல்லை. லேலுயா. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இருதய இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் இளைப்பாறவில்லை என்றால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? வார்த்தையை விசுவாசிக்கலை. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, அழுதுகிட்டே சொல்லுவாங்க, ஐயா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. அம்மா நீ அழுதுகிட்டே சொன்னால் எப்படிம்மா இந்த காரியம் நடக்கும்? நீ விசுவாசியத்தானே நடக்கும். ஐயா நான் நல்லா விசுவாசிக்கிறையா நீ அழுவாங்க. அழுகை எதற்கு அடையாளம்? அவிசுவாசத்திற்கு அடையாளம். அங்கே ரெஸ்ட் இருக்காதுங்க.
அங்கே இளைப்பாறுதல் இருக்காது, அங்கே பருப்பு வேகாது. துன்பத்தின் மேல் துன்பத்தை தான் அடைவீர்கள். பாருங்கள், முதலாவது சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும். அதனுடைய ரிசல்ட் என்ன? விசுவாசத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதனுடைய ரிசல்ட் என்ன? இளைப்பாறுதல், தைரியம். கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? உஷ்ணம் வருகிறது அவனுக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை இருக்கிறதே அவனுக்கு தெரியாதுங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? எந்த பிரச்சனையும் இவன் தான் ஜெயிப்பான், சூழ்நிலை ஜெயிக்காது. ஆமென். தேவன் மிகப்பெரிய நோக்கத்திற்காக உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை சீரியஸாக எடுக்க போறீங்க? எப்படி மோசேயை மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்ற தன்னோடு இணைத்து கொண்டாரோ? எவ்வளோ பெரிய திட்டம்! ஒரு புது நேஷனே உண்டாக்கணுங்க. கோழி தன் குஞ்சுகளை அடைகாத்து வளர்க்கிறது போல அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் ஒரு கூட்டத்தை பெருக பண்ணி இருக்கிறார். எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். சுமார் 25 லட்சம் பேர். இவர்களை விடுதலை பண்ணி எங்க கானானுக்குள்ள கொண்டு செல்ல 80 வயது தாத்தாவை, கொலைகார தாத்தாவை, வீட்டு மாப்பிள்ளைய, திக்குவாயன, மந்த நாவு உள்ளவனை தெரிந்து கொண்டார். எதற்கு? மிகப்பெரிய காரியத்தை செய்ய. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ராஜ பதவியை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த அனுபவத்துக்குள்ளாக வரும்படியாகவே நான் உங்களை அழைக்கிறேன். அது எப்படி ஐயா சாத்தியம்? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. மோசேக்கு இல்லாத பிரச்சனையா உங்களுக்கு? 420 ஒரு ராஜா அவனை தேடிட்டு இருக்காங்க. எகிப்தில் இருக்கும் பொழுது கொலை செய்துட்டான். அந்த கொலைகாரனை பிடிக்க ஒரு ராஜா சேஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்து தான் சொல்கிறான், நீ திக்கு வாயு மந்தனாவு, இப்படி 1000 பிரச்சனை இருக்குது, ஆனால் நீ தான் எனக்கு வேணும். அருமையானவர்களே, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட் இருக்குங்க. அந்த ரெஸ்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீர்கள் என்றால் தேவனுடைய நடத்துதலை அறிந்து கொள்ளுவீர்கள். இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதாக. நீர் இவர்களை உயர்த்துவதற்கு வைத்திருக்கிற வழிகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக இளைப்பாரி உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.